வணக்கம், இது உங்கள் தினக்கதிர். எங்கள் சேனலுக்கு வரவேற்கிறோம். முதலமைச்சர் ஸ்டாலின் ஞாயிற்றுக்கிழமை காலை புகழ்பெற்ற இசையமைப்பாளர் இளையராஜாவை அவரது ஸ்டுடியோவில் சந்தித்து அவரது மேற்கத்திய பாரம்பரிய சிம்பொனி அறிமுகத்திற்கு முன்னதாக தனது வாழ்த்துக்களை தெரிவித்தார். மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட இந்த நிகழ்ச்சி மார்ச் 8 தேதி லண்டனில் உள்ள ஈவென்டிம் அப்பல்லோ தியேட்டரில் நடைபெற உள்ளது. இந்த சாதனையின் முக்கியத்துவத்தை ஸ்டாலின் எடுத்துரைத்தார். வேறு எந்த ஆசிய இசையமைப்பாளரும் இதுபோன்ற சாதனையை செய்ததில்லை என்பதை குறிப்பிட்டார். அவர்களின் சந்திப்பை தொடர்ந்து அவர் எக்ஸ் இல் தனது பாராட்டை வெளிப்படுத்தும் ஒரு பதிவை பகிர்ந்து கொண்டார். மிகுந்த உற்சாகத்துடன் அவர் தனது வேலியன்ட் சிம்பொனியின் கையால் எழுதப்பட்ட குறிப்புகளை எனக்கு காட்டினார் என்று கூறினார். தனது பட்டங்கள் மற்றும் கிளறவங்களை பற்றி சிந்திக்கும் இளையராஜா ஏராளமான பாராட்டுகளை பெற்ற போதிலும் முன்னாள் முதல்வர் கருணாநிதியால் வழங்கப்பட்ட இசைஞானி என்ற பட்டம் மிகவும் போற்றத்தக்கது என்று கூறினார். அவரது வார்த்தைகள் பல தசாப்தங்களுக்கு முன்பு அவருக்கு வழங்கப்பட்ட பட்டத்தின் ஆழமான உணர்ச்சி மதிப்பை அடிக்கோடிட்டு காட்டின. அவர்களின் உரையாடலின் போது மறைந்த பின்னணி பாடகர் எஸ்.பி. பாலசுப்ரமணியத்தை கௌரவிக்கும் நிகழ்வில் தனக்கு கிடைத்த ஒரு சிறப்பு பரிசையும் ஸ்டாலின் நினைவு கூர்ந்தார். இளையராஜாவின் பாடல்கள் அடங்கிய ஒரு சிடி தனக்கு பரிசாக வழங்கப்பட்டதாகவும் அது தனக்கு மிகவும் பிடித்தமான ஒன்று என்றும் அவர் குறிப்பிட்டார். காரில் பயணம் செய்யும் போது இளையராஜாவின் இசையமைப்புகளை அடிக்கடி கேட்பதாகவும் முதலமைச்சர் மேலும் பகிர்ந்து கொண்டார். அவரது வார்த்தைகள் இசையமைப்பாளரின் இசையின் மீதான அவரது ஆழ்ந்த பாராட்டை பிரதிபலித்தன. இது இந்திய மற்றும் உலகளாவிய இசை உலகில் இளையராஜாவின் நீடித்த பாரம்பரியத்தை வலுப்படுத்தியது. இந்த பகுப்பாய்வு நுண்ணறிவுள்ளதாக கண்டால் முக்கியமான அரசியல் முன்னேற்றங்கள் குறித்த கூடுதல் புதுப்பிப்புகளுக்கு லைக் செய்யவும், ஷேர் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்யும். இது உங்கள் தினக்கதிர். நன்றி.